கன்வர்ஷன் ட்ராக்கிங் த கன்வர்ஷன். உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம். அந்த வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷன்லேருந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா கன்வர்ஷன், லீட்ஸ் கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கன்வர்ஷனை நான் ட்ராக் பண்ணி ஆகணுங்க. அந்த கன்வர்ஷனை ட்ராக் பண்ணணும், அந்த கன்வர்ஷனுடைய ஸ்டெப்ஸை ட்ராக் பண்ணணும். என்னுடைய கன்வர்ஷன் என்னன்றதை நான் முடிவு பண்ணிப்பேன். ஒரு சேல்ஸ் நடந்தால் அது ஒரு கன்வர்ஷனாக நான் அஷ்யூம் பண்ணிப்பேன். இல்லை அதில் ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு சைன்அப் நடந்ததுன்னா அது ஒரு கன்வர்ஷனாக கூட நான் எடுத்துப்பேன். மோஸ்ட்லி இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெய்டு கேம்பெயின், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை கூகுள் ஆட்ஸாக இருக்கலாம், லிங்க்டின் ஆட்ஸாக இருக்கலாம், ட்விட்டர், மற்ற எதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கன்வர்ஷன். அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறது முற்றிலும் ரைட்டுங்க. சரி, இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை பற்றியான சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்படி என்னென்னலாம் கன்வர்ஷன் ட்ராக்கிங் இருக்குது? ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த வெப்சைட்டில் ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு இம்பார்ட்டண்ட் பேஜ் இருக்குது. ஓகேங்களா? அந்த வெப்சைட்டை, அந்த பேஜை வியூ பண்ணால் ஒரு கன்வர்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை அதில் ஒரு நான் ஃபார்ம் வச்சுருக்கேன்ப்பா, சைன் அப் ஃபார்ம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாங்கன்னா அது ஒரு கன்வர்ஷனாக நீங்கள் நினைக்கலாம். புக் அப்பாயின்மெண்ட் ஃபார்மாக இருக்கலாம், டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். இல்லை ரிக்வெஸ்ட் கோட் ஃபார்மாக இருக்கலாம், காண்டாக்ட் ஃபார்மாக இருக்கலாம், ஒரு நியூஸ் லெட்டர் ஃபார்மாக இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மாக இருக்கலாம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ண எனக்கு ஒரு கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். எனக்கு ஒரு சேல்ஸ் நடந்தால் தான்ப்பா எனக்கு கன்வர்ஷன். ஸோ ஒரு என்னுடைய பேஜில் நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் போயிட்டு செக்அவுட் பேஜ் போயிட்டு அவங்க பேமெண்ட்டை பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தேங்க்யூ பேஜ் போகிறாங்கல்ல, அப்போ தான் எனக்கு ஒரு கன்வர்ஷன். சேல்ஸ் அந்த வெப்சைட்டில் தேங்க்யூ பேஜ் போனால் தான் எனக்கு ஒரு கன்வர்ஷன், சேல்ஸ் நடந்தால் தான் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் வெப்சைட்டில். ஆப்ஸ், அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, ஏன்பா எனக்கு இன்ஸ்டாலேஷன் நடக்கணும், ஆப் இன்ஸ்டாலேஷன் நடந்தால் அது ஒரு கன்வர்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்ஆப் பர்ச்சேஸ் நடக்கணும், என்னுடைய ஆப்பில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கான்டென்ட்டையோ அவங்க வாங்கணும், அப்போ தான் எனக்கு கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருந்தா அவர் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆப்பில் ஏதோ ஒரு ஆக்ஷன் நான் ஒன்று சொல்லுவேன்ப்பா, அந்த ஆக்ஷன் பண்ணிட்டா அந்த ஆப்பில் அது எனக்கு ஒரு கன்வர்ஷனாக நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கன்வர்ஷனில் நிறையவே இருக்குங்க. இப்போ ஒரு ஆடை கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு கால் வந்தால் அது ஒரு கன்வர்ஷன் சொல்லலாம். அந்த லேண்டிங் பேஜில் கிளிக் பண்ணி போயிட்டு அந்த லேண்டிங் பேஜில் இருக்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கன்வர்ஷன் சொல்லலாம். ஒரு மொபைல் சைட்டில் இருக்கிற நம்பரை கிளிக் பண்ணால் அது ஒரு கன்வர்ஷன் சொல்லலாம். இதெல்லாம் கூட கன்வர்ஷன் சொல்லலாம். இதை எல்லாமே கன்வர்ஷன்ஸ். இதை நம்ம ட்ராக் பண்ணணும் இல்லையா? அதுக்கான ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்க்குன்ட்டு வந்து ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த கன்வர்ஷன்ஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தே வில் கிவ் எ ட்ராக்கிங் கோட் கொடுப்பாங்க, ஆர் அன் ஐடி இருக்கும். அந்த ட்ராக்கிங் கோட் அண்ட் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கன்வர்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்னென்னா கன்வர்ஷன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதனுடைய டீப் செட்டப் ப்ராசஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னொரு ஆப்ஷன்ஸ், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அது வந்து இம்போர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஏற்கனவே கன்வர்ஷன் ட்ராக்கிங் எல்லாமே செட்டப் பண்ணுறதுக்காக கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இல்லை சிஆர்எம் ஏதாவது வச்சுருக்கீங்க, சேல்ஸ் சிஆர்எம், சேல்ஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் இங்கே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப்லைன் கன்வர்ஷன் டேட்டாவை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணோன்னா அதையும் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே கூகுள் கிளிக் ஐடென்டிஃபையர் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விதத்துலலாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ட்ராக்கிங் பண்ணலாங்க. இதாங்க கன்வர்ஷன் ட்ராக்கிங் பற்றி நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் Analyst Sasikumar டாக்ஸ்.